பிள்ளைகளே, இப்போ நாங்கள் பார்க்க போகிற பாடம் பாடம் 25. இன்னும் 5 பாடங்களில் இந்த பாடப்பகுதி முழுமையாகவே இந்த பாடநூல் நிறைவு அடைகிறது. ஸோ இந்த 25வது பாடத்தில் நாங்கள் பார்க்க போகிறது ஒரு முக்கிய அரசரை பற்றி. இன்றைய காலகட்டத்தில், நவீன காலகட்டத்தில் அரசர்கள் காணப்படவில்லை என்றாலும் அரச குடும்பத்தை சேர்ந்தவங்க இருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும், இங்கிலாந்து தேசத்தில் அரச குடும்பம் இருக்கிறாங்க, தாய்லாந்து பிரதேசத்தில் அரச குடும்பங்கள் இருக்கிறாங்க. இவ்வாறு பல்வேறு நாடுகளில் இந்த அரச குடும்பங்கள் இன்னுமே இருந்துக்கிட்டு வருது. அவர்களுக்குரிய சலுகைகள் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. அப்பொழுது இப்போ நாங்கள் பார்க்க போகிற இந்த அரசர் யார்? நாங்கள் ஒரு அரசரை பற்றி பார்க்க போகிறோம். இந்த அரசர் அப்படி என்ன செஞ்சார், அதை பற்றி தான் நாங்கள் பார்க்க போகிறோம். பார்க்கறதுக்கு முன்பதாக நான் உங்கள்கிட்ட ஒரு நபரை பற்றி கேட்க போகிறேன். உங்களில் எத்தனை பேருக்கு நெல்சன் மண்டேலா அவர்களை தெரியும்? நெல்சன் மண்டேலா தென்னாப்பிரிக்காவை சேர்ந்த கருப்பு இன மக்களுக்காக, அவர்களுடைய உரிமைகளுக்காக குரல் கொடுத்த ஒரு முக்கிய நபர் ஆவார். இவர் நோபல் பிரைஸ் வினர், நோபல் பரிசும் பெற்ற ஒரு மனிதர் ஆவார். இவ்வாறான ஒரு சிறந்த மனிதர் கருப்பு மற்றும் வெள்ளை பேதத்தை ஒரு சமநிலைக்கு கொண்டு வர தன்னுடைய வாழ்நாளில் பல்வேறு முயற்சிகளை எடுத்து அவர் உடனடியாக அதில் வெற்றி அடையாவிட்டாலும் காலப்போக்கில் அவர் வெற்றி அடைந்த ஒரு நபராக இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு நபராகத்தான் இந்த எசேக்கியா அரசர் இருக்கிறார். இந்த எசேக்கியா அரசர் யார்? எசேக்கியானா ஆண்டவர் எனக்கு பலமாக இருப்பார் என்று அர்த்தம் கொள்ளும் ஒரு பெயர். எசேக்கியா என்றால் ஆண்டவர் எனக்கு பலமாக இருப்பார் என்று அர்த்தம் கொண்டவர். இவர் யூத நாட்டை ஆண்ட ஒரு சிரேஷ்ட அரசன். கிறிஸ்துவுக்கு முன் 715 தொடக்கம் 687 நூற்றாண்டு காலப்பகுதி வரை ஏறக்குறைய 29 ஆண்டுகள் இவர் யூதேயா நாட்டை ஆண்டு வர்றாரு. இவருடைய அப்பாட பேர் அகாசு. இவர் 29 ஆண்டுகள் ஆட்சி செய்கிறாரு யூதேயாவை. தன்னுடைய 25ஆம் வயதில் இவர் அரசனாக பொறுப்பு எடுக்கிறாரு. சரியா? அப்போ இவரோட வழிமரபில் வந்தவர் தான் இயேசு கிறிஸ்துவன்னு நாங்கள் பார்க்குறோம். மத்தேயு 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இயேசு கிறிஸ்துவ வழிமரபு குறிக்கப்பட்டிருக்கு. அதில் எசேக்கியாவும் அதில் இடம் பெறுறாரு. அப்போ நாங்கள் இந்த எசேக்கியாவின் வாழ்வு ஏன் கிறிஸ்தவர்களாகிய எனக்கும் உங்களுக்கும் முக்கியமாக அமைகிறது என்பதை நாங்கள் பார்க்க போகிறோம். 2 குறிப்பேடு 29ஆம் அதிகாரம் முதல் 19 வசனங்களை குறித்து நாங்கள் இன்னைக்கு கவனிக்க போகிறோம். 2 குறிப்பேடு 29ஆம் அதிகாரம் முதல் 19 வசனங்கள். இதில் காணப்படுகிற 2வது வசனத்தை நீங்கள் வாசிங்க. அதில் இருந்து எசேக்கியா பற்றி உங்களுக்கு என்ன தெரியுது? எசேக்கியா எப்படிப்பட்டவர்? ஆண்டவரின் பார்வையில் சரியானதை செய்கிற ஒரு மனிதனாக இந்த எசேக்கியா இருக்கிறாரு. அடுத்தது பாருங்க, 3வது வசனம். அவர் குவிக் திங்க் அண்ட் குவிக் ஒர்க், அதாவது விரைவாக ஒரு விஷயத்தை செஞ்சு முடிக்கிறாரு. சில ஆட்கள் இருக்கிறாங்க, ஒரு வேலையை கொடுத்தா கடைசி டெட்லைன் மட்டும் இருப்பாங்க. ஆனால் சில ஆட்கள் இருப்பாங்க, நேரத்துக்கு வேலையை முடிச்சுட்டு ஃபுல் ரிலாக்ஸாக இருப்பாங்க. எசேக்கியா அப்படிப்பட்ட ஒருவர். அவர் இந்த கிறிஸ்தவ மதத்தின் மேலேயும், அதாவது கடவுள் மேலேயும், அந்த திருக்கோயில் மேலேயும் அவர் காட்டிய அன்பு அந்த 3ஆம் வசனத்துலேருந்து நாங்கள் பார்த்து கொள்ளலாம். அப்படியே நீங்கள் போங்க 4ஆம் 5ஆம் வசனத்துக்கு. அவருக்கு மற்ற குருமார் லேவியருடனான காணப்பட்ட உறவு நாங்கள் பார்க்குறோம். எவ்வளோ அழகான ஒரு நல்ல சுமூகமான ஒரு உறவை இவர் வைத்திருக்கிறாரு.
அப்படியே நீங்கள் 6ஆம் வசனத்துக்கு போனீங்கன்னா 6ஆம் வசனத்தில் வந்து அவர் வந்து ஆண்டவருடைய அந்த திருக்கோவிலை தூய்மைப்படுத்துவதில் காட்டிய அக்கறை, தலைவர்களின் குருமார்களின் தூய்மையை குறித்து இவர் காட்டிய மனப்பான்மை, மூதாதையரின் பலவீனம் குறித்து இவருக்கு காணப்பட்ட அறிவு மிகவும் தெளிவாக பேசப்படுகிறது 6ஆம் வசனத்தில். 7, 8, 9 இந்த வசனத்தை நீங்கள் பாருங்க. ஆண்டவருக்கு கௌரவம் வழங்காது வாழ்ந்த மற்ற முறைகளை குறித்து இவர் சுட்டி காட்டுகிறாரு. ஆண்டவருக்கு எதிராக செய்த துரோகங்களை குறித்து மனம் வருந்தி சரியான வழியில செல்வதற்கு இவர் வந்து வழிகாட்டியாக அமைகிறாரு. அதுக்கு பிறகு 10ஆம் வசனம் 11ஆம் வசனத்தை நீங்கள் வந்து ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து மக்கள் மீது காட்டிய அன்பு, அவர்களுக்கு அவர் வழங்கிய துணிவு, ஆண்டவருக்கு செய்ய வேண்டிய சடங்குகள், பணிகளை குறித்து இவர் வந்து மக்களை இந்த நேரமும் நினைவு விட்டுக்கிட்டு அவருடைய நிலைப்பாடு, அவர் எந்த ஸ்டான்ஸில் இருக்கிறாருன்னு குறித்து மக்களை வந்து இவர் வந்து தெரிவுபடுத்துகிறாரு. இவ்வாறு 12ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அரசர் வந்து அவருடைய மனதால் அவர் வருத்தப்படுறது, அவருடைய அர்ப்பணிப்பு, அவருடைய ஐக்கியம், அவருடைய நோக்கத்தை குறித்து தெளிவாக அந்த வசனங்கள் எங்களுக்கு விளங்கப்படுத்துகிறது. இவ்வாறு ஒரு இருள் சூழ்ந்த ஒரு யுகத்தில் சிறப்பான செயல்களை ஆற்றும் பணியை எசேக்கியா அரசருக்கு செய்யும்படி ஆண்டவர் எசேக்கியாவை தேர்ந்தெடுக்கிறாரு. அதே போன்று தான் ஒரு இன்றைய காலகட்டத்தில் பல்வேறு துன்பங்கள், சவால்கள், பிரச்சனைகள் மத்தியில் ஆண்டவர் வந்து அவருடைய பிள்ளைகளாக அவருடைய இறையரசின் தலைவராக நியமித்திருக்கிற உங்களையும் என்னையும் எங்கிட்ட இருந்து பல்வேறு பணிகளை அவர் வந்து எதிர்பார்க்குறாரு. ஆண்டவர் எங்கள்கிட்ட இருந்து என்ன மாதிரியான விடயங்களை எதிர்பார்க்கக்கூடும், ரைட்? நீங்கள் ஒரு காலத்தில் இந்த திருச்சபையில் அல்லது உங்களோட நாட்டில் அல்லது உங்களுடைய சமூகத்தில் நீங்கள் ஒரு பொறுப்பாளராக, நீங்கள் ஒரு பெரிய பதவியை வகிக்கிற ஒரு நபராக நீங்கள் இருந்தீங்கன்னா எசேக்கியாவுக்கு முடியும்னா உங்களாலேயும் முடியும். ஆண்டவர் உங்களை தேர்ந்தெடுத்தார்னா நீங்கள் எவ்வாறான சூழ்நிலையில், எவ்வாறான ஒரு மனநிலைமையோடு அதை அணுகுவீங்க, ரைட்? இந்த நான் சொன்ன மாதிரி 2 குறிப்பேடு 29ஆம் அதிகாரம் 1லேருந்து 19ஆம் வசனங்களை நீங்கள் என்னோக்க வாசித்து பாருங்க. ஒரு தலைவனுக்கு ஒரு சூழ்நிலையை அணுகக்கூடிய விதங்களை குறித்து மிகவும் தெளிவாக அந்த பகுதியில் கொடுக்கப்பட்டு இருக்கு. ஆகவே ஒழுங்காக கடமைகளை ஒப்புவிக்கும் ஒரு நபர் எவ்வாறு இருப்பார், அவருக்கு மற்றவர்களுக்கும் இடையிலான காணப்படுகிற குணாதிசயம், உறவு எவ்வாறு இருக்க வேண்டும் என்று குறித்து இதில் இருக்கிற மாதிரியே நீங்களும் பிள்ளைகளே பின்னைய காலகட்டத்தில் ஒரு பெரிய பதவி வகிக்கும் போது, அது உங்களுடைய ஆலயமாக இருக்கலாம், உங்களுடைய சமூகமாக இருக்கலாம், அல்லது எங்களுடைய நாடாக இருக்கலாம், நீங்கள் எவ்வாறு உங்களை நடத்தி கொள்ள வேண்டும், ஆண்டவர் உங்களிடம் எதிர்பார்ப்பது என்னது குறித்து நீங்கள் இந்த பகுதியிலிருந்து எசேக்கியாவின் வாழ்வினூடாக நீங்கள் வந்து தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். ஆகவே எசேக்கியா தன்னுடைய வாழ்வில் காட்டிய தலைமைத்துவ பாடங்களை நீங்கள் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணி நீங்கள் வந்து குறித்து வைத்து கொண்டீங்கன்னா அது உங்களுடைய வாழ்வில் எப்பயுமே உங்களுக்கு வந்து என்ன செய்யும், ஒரு ஊக்கமளிக்கும், உங்களுக்கும் ஒரு மிக சிறந்த ஒரு தலைவராக நீங்கள் மாறி வர்றதுக்கு. உங்களுக்கு நான் மனன வசனம் ஒன்று கொடுக்க போகிறேன். லூக்கா 16ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். லூக்கா 16:10 பாருங்க. அந்த நீங்கள் செஞ்ச தலைமைத்துவ பண்புகளில் கீழே எழுதுங்க, இந்த நேரமும் பார்த்து கொள்ளுங்க. அப்போ உங்களுக்கு வந்து நீங்களாகவே உங்களுக்குள்ள தெரியும் ஒரு தலைவராக எப்படி நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக மாறுவீங்கன்னு. நாங்கள் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். ஆண்டவரே,
நீர் எசேக்கியா அரசரை நியமித்தவர். எனது வாழ்வில் நீர் எனக்கு வழங்கிய பலத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். உமது பிள்ளையாகிய நானும் இங்கே கூடியிருக்கிற எல்லாரும் எல்லா இடங்களிலும் தலைமைத்துவ பண்புகளை வெளிப்படுத்தி வாழ உதவி அருளும். எனது பொறுப்புகளை அர்ப்பணிப்புடன் நிறைவேற்ற அருள் தாரும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல பெயரில் கேட்கிறேன் பரமராஜாவே. ஆமென்.